எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ராஜன் சார் அவர்கள் அவர் கட்சி தொடங்கும் பொழுது ஒரு ஆதரவு மாரியான ஆதரவு குரல் குடுத்திருந்தாரு. ஏன் திடீர்னு அவருக்கு விஜய் அவர்கள் மேல தனிப்பட்ட கோபம்? நோ நோ அவர் மேலே எனக்கு என்ன கோபம். ம். எனக்கு இருக்கிற எல்லாரை விட அவங்க தான் எனக்கு வேண்டியவங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் என் பிரதர் மாதிரி. அந்த குடும்பம் தமிழ் குடும்பம் முதல்ல. அதனால் நான் வரவேற்கிறது. ம். நடைமுறை சரியில்லைங்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். 2 வருஷமா பயிற்சி வேணும், தொண்டர்களுக்கு பயிற்சி வேணும். இல்ல நீங்க இதே கூப்பிட்டு பேசினா சந்திரசேகர் சார் பேச போறாரு. தம்பி விஜய் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடனே உங்கள ராஜன் சார் சொல்லுங்கன்னு பேச போறாரு. ஏன் அவரே உங்களோட ஃபோன் போட்டு பேசினாரு, ஆ. என்கிட்ட பேசினார். ஓகே. அதாவது ஒரு அப்பாவை சொல்ல வேண்டாம், ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவை ஒதுக்கி வச்சார். அப்போ நான் கண்டித்தேன், உன்னை வளர்க்குறது நீரவாக்குறது அப்பா எவ்வளோ பாடுபட்டார். அதை கேட்டுட்டு ஆதம் தமிழில் தான் அதை கேட்டுட்டு எஸ்எஸ்சி எனக்கு ஃபோன் பண்ணார். ம். என்னால் சொல்ல முடியாதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, நன்றின்னார். நீங்கள் கேட்டு பாருங்க. ம். அதனால் முதல்ல நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அப்பா அம்மாவை குடும்பத்தோடு இருக்கட்டும், அப்புறம் நாட்டோடு வரட்டும். வீட்டில் உள்ள எல்லாரோட சேர்ந்து வாழட்டும், அப்புறம் நாட்டு மக்களை ஒன்று சேர்க்கட்டும். அவர் நல்லா வரணுன்றதுல எனக்கு முடிவு. ஆனால் இந்த 26 இது நடக்காது. ம். 26 ஒரு மூளை கொள்முதல் பயிற்சி. இது ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு அடுத்து 30 அதில் ட்ரை பண்ணிட்டோம். 30, 31 அவர் ட்ரை பண்ணட்டும். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.